அவர்னால தாங்க இந்த படம் பண்ணேன். அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படம், இந்த படத்துல மூல சார் வந்து விஜயதான சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது, என்ன வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததெல்லாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம். நான் ஒரு 16 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த தான் ப்ரொடியூசராக நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ணன் நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னென்ன படம் என்ன பண்ணுறீங்களா? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்களாகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணுமா சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விட்றீங்க? தலைவர் என்றைக்குமே ஒரே அதான் சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி நான் அந்த பக்கத்தில் இப்போ சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சர். ரொம்ப சந்தோஷங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி. சாருக்காக உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தானண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மிருமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இந்த இசைஞானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், இல்லை எல்லாருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமாக வரவங்களுக்குலாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சுருந்தாங்க இந்த அம்மா. எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சுருந்தேன், சொல்ல வேண்டியதானே, காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போகிறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமோ சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார், நம்மளோட செல்லுலாம் இருக்கார். அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
நான் உள்ள சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போகிறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டை போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் கற்றுப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னோட உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார், இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்சிபல் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் அவர் மகேந்திரன் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாகவே ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க, இவ்வளோலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேர்த்திருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டா என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் வளவளன்னு பேசக்கூடாது சாம்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சாரு. நான் வந்து ஔவையார உதாரணம் எடுத்துட்டு ஊக்கம்போது கைவிடல்னு சொல்லி சீனுக்கு சீன் இப்போ இம்சை பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட். இப்போ அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்வேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு அருமையான ஒரு கண்டென்டா தான் இருக்கு. இதுல நடிச்ச யோகி பாபு சார், KS ரோஹித்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீம், எல்லாம் டீமா இருக்கு. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகா இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்கு. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இது வந்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத் டாக்ல தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு. இந்த படம் கண்டிப்பா நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார், என்னுடைய ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைடு பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் அவர் படுத்திருப்பார். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னுடைய முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணவங்க ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றது. காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு, அந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் இருந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? லாங் டேர்ம் விஷயம். அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிற்கல. இவர் வந்து வித்யாதரன், வித்யாநிலை கல்வி தான். அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்குது
கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அங்கேயும் ஒரு நிறைய ரெட் இருக்கு பாருங்க, கேமரா திரும்பி பாருங்க எல்லாரும். அந்த ரெட்டு கையில் தான் இருக்கு இந்த ஸ்கூலோடது. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமுன்னு. நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ். வர பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க, நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவரில் சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை, 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னும் இருக்கு. அதனால் ஒரு கடமை, டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை, வேறு வேறுனா கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதரனுடைய அம்மாவுக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கே தான் இருக்காங்க அம்மா. எங்கே இருக்காங்க அம்மா? எழுந்து நெல்லுங்க. எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு இது அவர் டாக்டர், குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்தணும். நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காம்பேர் பண்ணி. பேர் நடக்குன்னு நந்தினிக்கு கை தட்டுங்க. அது ப்ரொஃபஷ்னல். அந்த ஒக்கபிலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபிலரி வர்றதுக்கு காரணமாக வந்திருப்பாங்க. கை தட்டுங்க அவங்க தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணும்னு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்கா, இது பிளஸ்ஸிங்கா கை தட்டினா இப்படி இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். நல்லா. ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு, பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவகுமார் அன்னைக்கு இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனால் யார்ட்டையும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டரை முழுமையாக அடைவுங்க ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம், அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு, ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரம்பருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெறணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்தில். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வித்யாதரன் சார் எனக்கு வந்து பல வருடங்களாக தெரியும். இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் திடீர்னு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அது சின்ன கேரக்டர் 2 நாள் தான் நடித்தேன். ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் வந்துச்சு. இந்த படத்துக்கு பூஜைக்கு கூப்பிட்டு இருந்தார். பூஜைக்கு வந்தேன். பூஜைக்கு வந்தபோது, சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறேன், நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு 4 நாள் வரணும் அப்படின்னாரு. சரி, 4 நாளில் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தோன்னா 4 நாள் நமக்கு என்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு பார்த்தா டப்பிங்கில் 2 நாள் பேச வச்சார். அவ்வளோ சீன் இருக்குது. நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள், கதை சொல்கிற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நான் உண்மையாக வந்து ஒரு புதுசாக டைரக்ஷன் கற்றுக்கிற இவங்ககிட்டலாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டிங்கன்னா இவர் எப்படி படம் எடுக்கிறான்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்களோட டைமுக்கு ஏற்றாப்புல. இப்போ எனக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு ஷூட்டிங் இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு 2 hours வாங்க சார், இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு சீனை முடிச்சிடலாம் சொல்லுவாருன்னா அத்தனை மணிக்கு போனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஷூட்டிங் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவார் அவர். எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஆனால் அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு
அந்த இடத்துல உட்கார வச்சு மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடிச்ச விதம் இருக்கு பாருங்க, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் விஷயம். உண்மையாகவே வந்து இவர்கிட்ட இந்த ஷார்ட் நடிக்கும்போது சரி, நாங்கள் கூட நடிக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருப்போம், என்ன இது போதுமா சார், இன்னொரு வாட்டி ஒரு ஒன்று போகாமா, இல்லை போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே போயிட்டே இருக்கும், ஷூட் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டைலாக் கரெக்ஷனாக்கா அப்படியே அங்கே ஆன் த ஸ்பாட்டில் கரெக்ஷன் சொல்லி டைலாக் இம்ப்ரவைஸ் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஷூட்டிங் வந்து அங்கே லைட்டை போட்டு டம்மால் டிமில் சவுண்ட் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கடன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இனிமே இவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே. எல்லா அசிஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம். அது அவர் அப்படிதான் இருப்பாருன்னா அவருக்கு அதே போல் அவங்களும் அதே போல் இருப்பாங்க. எது கேட்டாலும் அதுக்கான ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். உண்மையாகவே ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ட்ரெய்லரில் கூட ஒரே ஷாட் தான் போட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். முக்கியமாக வந்து அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போட போகிறேன்னு சொல்லும்போது, சார் நீங்கள் போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன். அவர் பாருங்க, இளையராஜாவே கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. என்னை கூப்பிட்டு போகிறோம், பசங்க இல்லையான்னு கேட்டார். நாங்கள் யூத்து தாங்க. நான் அதான் சொன்னேன், பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பையனை கூட்டு போயிருக்கனால இங்க என்னை கூட்டு போல. அவரு எனக்கு ஒரு வருத்தம் தான். இளையராஜாக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி என்ன கூட்டு போங்க. ராஜா சாரை பார்க்குறோம், அவர்கிட்ட திருப்பி ஒரு வாட்டி இந்த பாட்டை முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இதே போல் ஜாலியான ஒரு படம். உண்மையாகவே நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, இளம் பெண்கள் பசங்களுமா ஒரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும். அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து 10ஆம் கிளாஸ் பசங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது. ஏன்னா டிடிஎஸான ஒர்க்கு, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதே போல் இந்த படமும் இருக்குது. நான் டப்பிங்கில் வேறு பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேறு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி பெற அமையும் அப்படின்ற கடவுள் வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். பிளேட் ஆஸ் எ வான்மதி டீச்சர். ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னார், நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு. கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, 3 சாங்ஸ்லையும் நான் இருந்திருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்கு, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதுல உள்ள போய் அதை வந்து ஒரு டீகோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இது நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம், நம்மள ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாம
எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமாய் இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்ல பாட்டு மட்டும் ஏதாவது காப்பி ரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ they all did a very good job and please do support the film. It would be a change கண்டிப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு பள்ளி கல்வி கொடுத்த ஸ்கூலுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ற மீடியாவுக்கு நம்ம எப்பவுமே நன்றியோடு இருக்கணும். அதனால தான் இந்த நன்றி உரைங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்டாக நினைக்கிறேன். அண்ட் வந்து அவர் தாமு சொன்ன மாதிரி அந்த லாங் டேர்ம் விஷன் எல்லாம் சொன்னார். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் அந்த சீக்ரெட் ரோண்டா பைரின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட், ஒரு படத்தோட லாஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் சொன்னேன், நான் 1500 கதை எழுதியிருக்கேன், 1500 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு அந்த நோட்டை கூட காமிச்சான். அது காமிச்சதுக்கு அப்புறம் KS ரவிக்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், சிவராஜ்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், ஸ்கூல் படம் 3வது ஸ்கிரிப்ட், கேலக்ஸி மால் ஓனர் 4வது ஸ்கிரிப்ட் கமிட் பண்ணார், இன்னும் 3 ஸ்கிரிப்ட் கமிட் ஆகிருக்கேன். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன். நீங்க உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய முயற்சியை ரொம்ப தைரியமா எடுத்து போக போக லைஃப்ல அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். அதனால வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலயும் நீங்க முன்னேறணும். பேரண்ட்ஸோட ட்ரீம் நிறைவேற்றுற மாதிரி நல்லா படித்து ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கூலோட இது. இந்த எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர பிஸி, மீடியாவில் இருக்கவங்க, நடிக்கிறவங்க அத்தனை பேரும் பிஸி. ஸோ இந்த அவ்வளோ டைட் ஷெடியூல் வந்து இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும், யோகி பாபு சார், தாமு சார், பக்ஸ், சாம்ஸ் அண்ட் கேபிள் சார், அனைவருக்கும், அன்பு செல்வது அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுவே வந்து படத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீட் மாதிரியே நீங்க நினைச்சிட்டு இப்போ இருந்தே இந்த ஸ்கூல் படத்தை நல்லபடியா என்கரேஜ் பண்ணுங்க. விரைவில் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அடுத்த ப்ரெஸ் மீட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.